என் பரம்பரை நெசம சோதனையை பாதுகாக்குண்டா. வெளியே வாடா. கவின், கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல எப்படி தெரியாம தான் கேக்குறேன். எப்படி லைஃப்ல ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்காது, யூஸ் பண்றதா புத்திசாலித்தனம். நீ தானே சொன்ன இதான் புத்திசாலித்தனமா? அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளு, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருக்கான். என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவள்கிட்ட தான் புடுங்க போறான். செத்துருவீடா, 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 செத்துருவீங்க. நீங்க 3 பேரும் செத்துருவீங்க. அவன் ஹெல்ப் பண்ண ஒத்த வாரத்துல கேக்குறது சாதாரண விஷயம் இல்லடா. என்னடா கேட்ட? அவன் நம்ம கிட்ட இருந்து என்னத்தை புடுங்க போறான்னு. அவன் நம்ம கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லடா, தமிழ்நாடு இத்தனை வருஷம் பாதுகாத்து மொத்தம் புகிஷ்டம் கொடுக்க போறான். ஆமா, குரு பிரம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா சார்? அங்கிள் உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கு, சாப்பிடுறீங்களா? Thank you. இப்ப என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அங்கிளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இருக்கு, என்ன பண்றது? அப்படியா? எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்கடா கண்ணுக்குட்டி. சரியா? போயிட்டு வாங்க. ஆமா, நீ என்ன வேலையை வந்த பிரம்மா? துரோகம் நடந்திருக்கு மேகதூதா. துரோகம். என்னையா சொல்ற? நிசம்பசுதன் இருக்கிற இடம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகும். அதை நம்ம பயன்படுத்த கூடாதுன்னு உங்க அப்பா சத்தியம் வாங்கினானா? எங்க அப்பா கூட தான் சத்தியம் வாங்கினா. மாற்று மருந்து எதுவும் கிடையாது. உடல் உறுப்புகளை படிப்படியா சாவடிக்கிற விஷத்தை யார் மேலேயும் பிரயோகம் பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா சத்தியம் வாங்கினா. ஆனா நான் கேட்கலையே. நீங்க காப்பாத்தினீங்களே அந்த அரசியல்வாதியோட குழந்தை, அதை கொண்டுட்டோம். நீ வாங்கி வச்சிருக்க பெரிய வைத்தியர்கிற பேரு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்ல. தான் புள்ள சத்துக்கு காரணம் நீதான்னு அந்த பைத்தியக்கார பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். என்ன வார்னிங் இல்லையா? மிட்டாய் கொடுக்க வந்தேன். மிட்டாய், தேன் மிட்டாய், ஸ்லோ பாய்சனோட தேன் மிட்டாய் கொடுக்க வந்தேன். பெரியவங்க உடம்பு தாங்கிடும், பிஞ்சு உடம்பு என்ன அப்புறம் வந்து அடிச்சு. நான் இங்கேயே தான், எங்கேயும் போக மாட்டேன். போ 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 போ. எங்கடா இருக்க தம்பி? தம்பி, 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 என்னாச்சு? வெள்ளங்க என்னங்க? வெள்ளக்கு என்னாச்சுங்க? பாரு. அவன் பையனை நீ எப்படி காப்பாத்த போறேன்னு பாக்குறேன். பேச்சு முச்சா இல்ல, பேச்சு முச்சா இல்லையா? ஓடு ஓடு. பாரு, பேச்சு முச்சா இல்லையா? என்னாச்சுமா? சத்தியா சக்கர பொங்கல்ல கதை விடுவான் புருஷன். நம்பாத. அவன் மனசு வச்சா அவன் பிள்ளைய காப்பாத்த முடியும். எப்படி சொல்ற? காப்பாத்த பாக்கலாம். வா வா வா.
वेद रूपाय नीलतापुत्राय विष्णु भक्ति प्रियाय अमृतकल सहस्ताय बहु पराक्रमाय श्रीराजाय सर्ववक्रनाशनाय सर्वदोषण संभूषण विश्व सर्व विनाशनाय स्वाहा 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 स्वाहा। என்ன சொல்ற? எனக்கு சொல்ற இவன் எனக்கு ஒண்ணும் தெரியல, இருட்டா இருக்கு. கண்ணுக்குட்டிக்கு கண்ணு வச்சா எந்த உயிரை எங்களாலும் போகக்கூடாது வாழ்ந்த பரம்பரையில வந்தவன்டா. என்ன குலகாரனாக்கிட்டடா பிரம்மா. என் பரம்பரை நிசம சோதனையை பாதுகாத்துடா. எங்க அப்பாவுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். பிரம்மா கிட்ட அவர் சொன்னது வெறும் வார்த்தை இல்லை, வாக்கு. குரு பிரம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு 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 நிறைய இருக்கு 2000 வருஷம் சம்பந்தம் இருக்கு. அகத்திய சித்தர் மூலிகை வைத்தியத்தை பத்தியும் அது மக்களுக்கு எவ்வாறு பயன்படுதுங்கிறத பத்தியும் பல லட்சக்கணக்கான குறிப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் பூரண பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு சுவடி தொகுப்பை வச்சிருந்தார். அந்த பரம்பரையில் வந்த சீடர்கள் அந்த குறிப்புகளை பயன்படுத்தி வைத்தியம் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவன் தான் குரு பிரம்மா, துவாரகன் வம்சாவளி. நானும் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து பிறந்தவன் தான் நன்மாரனார் வம்சாவளி. மூலிகை வைத்திய முறை குறைஞ்ச பிறகு பரம்பரை தொழிலை விட்டுவிட்டு வயிற்று பிழைப்புக்காக எல்லாரும் வேற வேலை தேடி போயிட்டாங்க. ஆனா குரு பிரம்மா புத்திசாலியாச்சே, இதுல எப்படி காசு பார்க்கலாம்னு யோசிச்சான். ஆதி தமிழர்களோட பல கண்டுபிடிப்புகளை ஃபாரின் கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்க ஆரம்பிச்சான். வெளிநாட்டுக்காரன் நம்ம கிட்ட இருந்து வெறும் இயற்கை வளங்களையும் சிலைகளையும் வைரங்களையும் மட்டும் கடத்தல, நம்ம மக்களோட அறிவையும் சேர்த்து கடத்தினான். இதுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா அந்த குரு பிரம்மா. நம்ம தமிழர்களுக்கு சொந்தமான மூலிகையில ஃபாரின் கம்பெனிகளுக்கு பேட்டன் பண்ணா. கோடி கோடியா சம்பாதிச்ச குரு பிரம்மா கண்ணுல ஒரு நாள் ஒரு சோடி பட்டுச்சு. அதுல
நீண்ட ஆயுளுக்கான ஒரு குறிப்பு இருந்துச்சு. இதயம் அடிபடாம அதிக ரத்தப்போக்கு இல்லாத இறந்து போன ஒருவன் உடம்புல அந்த மூலிகை சார வலது கால 2 சொட்டு விட அவன் உயிர் பிழைப்பான்ங்கிறது செய்தி. இது அவனுடைய பேராசையை இன்னும் தூண்டி விட்டுச்சு. அந்த மூலிகை பேர் என்னன்னு தெரியுமா? நிசம்ப சூதனி. அதை தேட ஆரம்பிச்சான், வெறி பிடிச்சு தேட ஆரம்பிச்சான். குறிப்பா பாரம்பரிய வைத்தியர்களை தேடினான். காசுக்கு விலை பண்ணவங்களும் பயந்து கொடுத்தவங்களும் அதிகம். ஆனா அவன் தேடினது எதுவும் அவனுக்கு முழுசா கிடைக்கல. ஆனா அதே நேரத்துல இதே ஆராய்ச்சியை பல வருஷங்களுக்கு முன்னாடி முயற்சி பண்ணி அதற்கான பதிலையும் கண்டுபிடிச்சாரு எங்க அப்பா. கடைசியா அவரையும் சந்திச்சான். நிசம்ப சூதனி வெறும் உயிர் காக்கும் மருந்து மட்டுமல்ல, 100 வருஷம் பழமையான நிசம்ப சூதனி கிடைச்சா அதுதான் உலகின் மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி தரும் மருந்துன்னு கண்டுபிடிச்சாரு எங்க அப்பா. அவன் ஒரு பாம்புன்னு தெரியாம தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னாரு எங்க அப்பா. ஆனா அந்த மூலிகை எங்க இருக்குன்றது மட்டும் சொல்லல. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளயும் வாழணும் இல்லாம வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது எதிர்காலத்துல ஒரு பெரிய பேரழிவு உண்டாக்கணும் உணர்ந்தாரு எங்க அப்பா. பணம் புகழ்னு ஆசை காமிச்சு பார்த்தான், முடியல. அப்புறம் அரசியல் பணபலம்னு எங்க அப்பா ஒரு போலி வைத்தியர்னு எல்லாரையும் நம்ப வச்சான். அவங்கிட்ட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் அதை விட அந்த ரகசியத்தையும் காப்பாத்த அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்துட்டோம். அந்த ரகசியத்தை காப்பாத்ததான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். 100 வருஷம் பழமையான நிசம்ப சூதனி இருக்கிற இடம் இந்த செங்காவரம் தான். எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நிசம்ப சூதனி எங்க இருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.